ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே இன்றொரு தலைப்போடு இந்த செய்தியை கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவரா அல்லது தேவனுடைய பிள்ளையா? இதுதான் உண்மையான கிறிஸ்தவரா, தேவனுடைய பிள்ளையா? கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பயந்து வேதத்தை வாசித்து பயபக்தியோடு சபைக்கு சென்று ஆராதனை செய்து காணிக்கை கொடுத்து ஊழியத்திலே பங்கெடுத்து உபவாச கூட்டங்களுக்கு சென்று இப்படி ஒரு பக்தியாக வாழ்கிறார்கள். அப்படியே இயேசுவை அறியாத பிற மக்களும் நம்மை காட்டிலும் அதிகமாக பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சில மாதங்களிலே அல்லது குறிப்பிட்ட மாதங்களிலானாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பொருத்தனை செய்து அவர்கள் அலகு குத்துவார்கள், வெறுங்காலில் பல மைல்கள் நடப்பார்கள், மண் சோறு சாப்பிடுவார்கள், பல பொருத்தங்களை செய்து இனி என்னென்னமோ செய்கிறார்கள். நமக்கே பயமா இருக்கிறது. அவர்கள் கேட்ட இந்த பக்தியிலே தான் இருக்கிறார்கள். ஆகவே பக்தி நம்மை பரவசப்படுத்துமே அன்றி பரலோகம் கூட்டி செல்லாது. கிறிஸ்தவ பக்தியும் பரலோகத்திற்கு கூட்டி செல்லாது. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உண்மையான ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனில் அவரோடு என்றென்றும் வாழும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? தயவு செய்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பக்தியாக இருப்பதற்கல்ல, ஐக்கியமாக இருப்பதற்கு. ஐக்கியம் என்றால் அவர் என்னோடு, நான் அவரோடு, என்றென்றும் எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் இன்னொரு இடத்துல ரோமரில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஒரு பக்தன் சவால் விடுகிறார் பாருங்கள். இயேசுவோடு இருந்த அந்த பக்தன் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய புஸ்தகத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் பக்தியோடு இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவோடு இருக்கிறதா? பக்தியோடு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்களை மறுபரிசீலனை செய்து பாருங்கள். நான் பக்தியுள்ள கிறிஸ்தவனா அல்லது தேவனுடைய பிள்ளையா? தேவனோடு ஐக்கியமாக இருந்து இந்த நாளிலே அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்காக வாழ்கிறேனா? தீர்மானம் எடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.